ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 2024 நடந்த குரூப் 1 எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காரணம் மற்றும் வலியுறுத்தல் சி. அண்ணாதுரை சிறு தொழில் சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். காரணம், தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையது. அப்போது வலியுறுத்தல் மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். ஆனால் காரணமானது வலியுறுத்தலை சரியான விளக்கம் அல்ல கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பின்வருவனவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு என்ன அப்படின்னா 1, 3 மட்டும்தான் சரியானது. மதுரை காந்தி, என். சுப்பராமன், வித்யாலயா ஐயா, காமராஜர் 1, 3 தான் சரியானது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. ராவ் பகதூர் சர் ஆ. பன்னீர்செல்வம் நீதி கட்சியின் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எக்ஸின் நிர்வாக குழுவில் பணியாற்றியிருக்காரு. அடுத்ததா 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிபி 4.0% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5% பின்வரும் துறையை சீர்திருத்தத்துக்கு இணைக்கப்படும் அப்படின்னா எரிசக்தி துறையை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்ததா கீழ்காண்பவற்றுள் ஆலை நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கூற்று என்னன்னா, நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. நவம்பர் 1, 1817. இது கோவில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்கிறது. அப்போ 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி தான் சரியானது. 1, 2 மட்டும் சரி. அடுத்ததான் வலிமையான எதிரியின் முன் அடிப்பணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்பு வழிகாட்டிய நூல் என்னன்னா பஞ்சதந்திரம். ஆப்ஷன் சி தான் சரியானது. பஞ்சதந்திரம். கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. பாரத மாதா சங்கம், சென்னை மகாஜன சபை, ஹோம் ரூல் இயக்கம், மதராஸ் திராவிட சங்கம். இதை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியானது. முதலாம் சென்னை மகாஜன சபை, அடுத்ததா பாரத மாதா சங்கம், அடுத்ததா மதராஸ் திராவிட சங்கம், கடைசியா ஹோம் ரூல் இயக்கம். அப்போ 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி தான் சரியானது. வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கோருகிறார் அப்படின்னா, தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு தான் வெண்மை எனப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துறது என்ன அப்படின்னா 1, 2, 4. அமைச்சரின் நடத்தை பற்றியது, அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, உளவியல் கருத்துக்கள் இருந்தது. 1, 2, 4 அதான் சரியானது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. மக்களை போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரியாங்கண்டதில் என்ற குரலில் கயவர் என யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா இவை 3. யாரார்னா பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள். இவங்க 3 பேரும் தான் கயவர் குறிப்பிடுறாங்க. ஆப்ஷன் டி தான் சரியானது. துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கல்லாமை. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கல்லாமை என்னும் ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததான் யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊரினர் ஒப்பிடுகிறார் அப்படின்னா பேரறிவாளன். பேரறிவாளன் அவங்களோட செல்வத்தை தான் நீர் நிறைந்த ஊரினோடு ஒப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. காகித சங்கிலிகள் சுஜாதா ரங்கராஜன். அடுத்ததான் பொறுத்துக. ஆசிரியர்களை அவர்கள் இதழ் கூட பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் இதழ்கள். ஜெயகாந்தன் ஞானரதம் அப்படின்ற இதெல்லாம் நடத்தியிருக்காரு. ஞானரதம் அப்படின்றது உரைநடை நூல் பாரதியார் எழுதியிருப்பாரு. ஆனால் இதழ் ஜெயகாந்தன். நான் பார்த்த சாரதி தீபம், கண்ணதாசன் தென்றல், மீரா அன்னம் விடுத்தூது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை பற்றி கூறும் நூல் அகநானூறு. கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை பற்றி கூறும் நூல் அகநானூறு. ஆப்ஷன் பி தான் சரியானது. மலைகளை பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் அப்படின்றது இந்த பாடல் வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? கலித்தொகை. ஆப்ஷன் சி சரி. ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆப்ஷன் பி. ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆப்ஷன் பி தான் சரியானது. பின்வருவனவற்றில் சமணறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் மதுரை. சமணறிஞர்களின் முக்கிய கற்றல் மையம் மதுரை. ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து மன்னர்களின் பட்டங்கள் அவங்களோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. என்னன்னா பாண்டியர் அப்படின்றவங்க செலியன், சேரர் ஆதவன், சோழர் செம்பியன், ஆயினா திதியன். ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்ததா தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் TNDRC அமைந்துள்ள இடம் என்னன்னா திருச்சி. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சிராப்பள்ளி. ஆப்ஷன் பி சரி.
தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னா பெண்களுக்கு உயர்கல்வி. புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு உயர்கல்வி. 2017-18 ஆண்டுடன் ஒப்பிடப்படும் போது 2018-19 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு மேம்படுத்தப்பட்ட தரவரிசை பிரிவை சேர்ந்ததாகிறது. இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி, மேம்பட்ட தரவரிசை. மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த டேஸ் தமிழ்நாடு பின்பற்றுகிறது அப்படின்னா சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை. சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறை. ஆப்ஷன் ஏ தான் சரி. 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை என்னன்னா பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல். ஆப்ஷன் டி தான் சரி. பல்வேறு பிரிவுகள் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துறது தான் 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தோட முதன்மை கடமை. அடுத்ததா ஆயுஷ் என்ற அமைப்பில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட துறை என்னன்னா சேவ ரிக்பா. அதான் ஆயுஷ் என்ற அமைப்போட குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை சோவ ரிக்பா. இதுதான் பி தான் சரியானது, சோவ ரிக்பா. அடுத்ததா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா விதவை மறுமணம் உதவித்தொகை. விதவை மறுமணம் உதவித்தொகை தான் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி தொகை. கோவிட்-19 பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான நிலையில் டேஸ் சதவீதம் உயர்ந்துள்ளது அப்படின்னா 8%. கோவிட்-19 பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் 8% உயர்ந்துள்ளது. ஆப்ஷன் பி சரி. பின்வரும் ஒன்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 2, 3. ஆப்ஷன் பி தான் தவறாக இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ குழந்தைகள் உதவி எண் 1098. கடலோர பாதுகாப்பு உதவி எண் 1093. 1, 4 சரி, 2, 3 தவறு. ஆப்ஷன் பி தான் இதற்கான விடை. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் உணவு பாதுகாப்பு. ஆமாம், ஏ தான் சரியானது. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் உணவு பாதுகாப்பு. வாக்கியங்களை வாசிக்க 3, 4 மட்டும்தான் சரி. என்னன்னா தமிழ்நாட்டின் தமிழ் எழுத்தாளர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைகின்றனர். என்னன்னா கனவு இல்ல திட்டம். தமிழ் எழுத்தாளர்களுக்கு 5 சென்ட் நிலம் வழங்கப்படும். 3, 4 மட்டும்தான் சரியானது. பின்வரும் சீர்திருத்தவாதிகளை அவர்களின் வாழ்நாளுடன் பொறுத்துக. அப்போ ராஜாராம் மோகன் ராய் 1828 இருந்து 1772 இருந்து 1833 4 தான் சரி. ஜோதிபா புலே அப்படின்றவங்க 1828 இருந்து 1890 வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. எம்ஜி ரானடே 1842 இருந்து 1901. டிகே கார்வே 1858 இருந்து 1962. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது. மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னா பிறப்பு விகிதம். பிறப்பு விகிதம் சேர்க்கப்படாது. கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க அப்படின்னா இதுக்கு சரியான விடை 1, 4, 5. 1 கன்னியாகுமரி, அடுத்ததா கோயம்புத்தூர், அடுத்ததா தூத்துக்குடி. இதுதான் குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் இருக்கிற முதல் 3 மாவட்டங்கள். என்னன்னா 1, 4, 5 கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி. ஓகே, அடுத்ததா கக்குவா நிர்மலை உருவாக்கும் நோய்க்கிருமி என்னன்னா பார்ட்டிடெல்லா பெர்டுசிஸ். பார்ட்டிடெல்லா பெர்டுசிஸ் அப்படின்றத கக்குவா நிர்மலை உருவாக்கும் நோய்க்கிருமி. பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறையாக இருப்பது டேஸ் கற்றல் ஆகும் அப்படின்னா மீண்டும் கற்பது. பொருள் உணராமல் கற்றலில் முக்கிய நடைமுறை மீண்டும் கற்பது. குறைந்த ஒளி செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா சியோஃபைட்டுகள். ஆப்ஷன் சி சியோஃபைட்டுகள். பூமியின் மேற்பரப்பில் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா ஆல்பிடோ. ஆப்ஷன் ஏ ஆல்பிடோ. மான்டாக்ஸ் சோதனை டேஸ் நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது காசனை. மான்டாக்ஸ் சோதனை காசனை கண்டுபிடிக்க உதவுகிறது. ஆப்ஷன் பி தான் சரி. யூட்ரோபிகேஷனால் மீனின் இறப்புக்கு காரணமாக அமைவது ஆக்சிஜன் அளவு குறைவது. ஆப்ஷன் டி ஆக்சிஜன் அளவு குறைவது. கீழ்காணும் நிகழ்வுகளில் எது நிலைமம் அப்படின்னா நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர். அதான் நிலைமம்.
நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர் தான் நிலைமம். ஆப்ஷன் பி தான் சரியானது. அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 51A. அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 51A. அது அடிப்படை கடமையில் இருக்கும். அடுத்ததா தவறான இணை. ஆப்ஷன் பி 3, 4 மட்டும்தான் தவறானது. கபில் கபூர் இலக்கியமும் கல்வியும் சரி. தீபக்தார் அறிவியலும் பொறியியலும் சரி. 1, 2 சரியானது. 3, 4 தவறானது. ஆப்ஷன் பி தான் இதுக்கான விடை. 2014ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களின் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறது அப்படின்னா 15 to 29 வயது பிரிவு. ஆப்ஷன் டி. ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எது எவை அப்படின்னா 1, 2, 3. அப்போ அனைத்துமே நேரடி பண பரிமாற்றம், பொது கொள்முதலில் டெண்டர், குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணல் நிறுத்தியது. 1, 2, 3 அனைத்துமே சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக. சரியான விடை கேட்குறாங்க. அப்போ 3 மட்டும் தான் சரியானது. ஆப்ஷன் டி 3 மட்டும் தான் சரியானது. என்னன்னா G20 இணக்கம் என்ற கோட்பாடானது உள்ளடக்கி இருப்பதும் பிரதிநிதித்துவம் அதன் தலைமைக்கான அடிப்படை ஆகும். அது மட்டும்தான் சரியானதான். 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் டி தான் விடை. கூற்று காரணம். 2024 கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது சமிக்கு வழங்கப்பட்டது. காரணம், இந்த விருதினை மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வழங்கினார். அப்போ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி தான் சரியானது. கூற்று. கரிம வேளாண்மையில் சூழல் பாதுகாக்கப்படுவதால் பெருகிய முறையில் பிரபலமடைந்து வருகிறது. காரணம், சுற்றுச்சூழல் அடிப்படையிலான பூச்சி கட்டுப்பாடுகள் மற்றும் விலங்கு கழிவுகள் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தம் பயிர்களில் இருந்து பெறப்பட்ட உயிரிகள் உரங்களை பயன்படுத்தும் இயற்கை வேளாண்மை அடிப்படையிலான விவசாய முறை. அப்போ இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி. சரியான விளக்கம் ஆப்ஷன் பி தான் சரி. 2024ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற முனைவர் நாராயணன் சக்கரவர்த்தி பற்றிய தவறான கூற்று என்ன அப்படின்னா அவருக்கு 2024ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது மருத்துவத்தில் வழங்கப்பட்டது மட்டும் தான் தவறு. 1, 2, 3 அதாவது ABC 3மே சரி. அவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். அவர் சுற்றுச்சூழல் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறையில் குறிப்பிடத்தக்க பங்களித்துள்ளார். சரி. அவரது ஆராய்ச்சி மற்றும் ஆர்சனிக் நச்சுத்தன்மையின் தீர்வு மற்றும் சிகிச்சையை முதன்மையாக கொண்டது. அப்போ ABC சரி. டி மட்டும் தவறு. இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதைப்படிவத்தை கண்டறிந்தது அப்படின்னா தெற்கு கேரோ மலைகள். ஏ சரியானது. கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை டேஸ் மூலம் காற்றில் கலப்பதை தடுக்கலாம் அப்படின்னா மின்னிலை விரைவூக்கி. ஆப்ஷன் டி சரியானது. பேரழிவுகளை அவற்றின் தொடர்புடைய பண்புகளுடன் சரியாக பொருத்தவும் அப்படின்னா எரிமலை வெடிப்பு, பாறை குழம்பு, சூறாவளி, கடுமையான காற்று, ஆழிப்பேரலை, கடலடி நிலநடுக்கம், பிளவு, வறட்சி அப்படின்றது பாலைவனமாக்கல். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான விடை. சரளைமண் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் சி 2, 3 சரி. என்னன்னா இதில் இரும்பு மற்றும் அலுமினியம் சக்தி அதிகமாக இருக்கு சரளை மண்ணில். இதில் நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு குறைவாக உள்ளது. அப்போ ஆப்ஷன் சி சரியானது. 1, 2, 3 மட்டும் சரி. பின்வரும் இந்திய நதிகளில் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது கோதாவரி. அதிக ஆற்றுப்படுகை கோதாவரி. ஆப்ஷன் ஏ சரி. நான்வெஸ்டர் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை டேஸ் இடத்தில் தருகிறது அப்படின்னா அஸ்ஸாம். ஆப்ஷன் ஏ சரி. கீழ்கொண்டுள்ள எவை சரியாக பொருந்தியுள்ளன? இனம் மற்றும் அதற்கான மாநிலம். அப்போ 1, 3 மட்டும் தான் சரி. ஆப்ஷன் ஏ தான் சரி. லிம்போ அல்லது லிம்பு அப்படின்றது சிக்கிம் சரி. தோங்காரியா அப்படின்றது ஒடியா, அதுவும் சரி. அப்போ 1, 3 சரி. லிம்போ அல்லது லிம்பு சிக்கிம், தோங்காரியா ஒடியா 1, 3 சரி. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான விடை. தாக்கினி இலக்கியம் குதுப்ஷாஹி சுல்தான் டேஸால் ஆதரிக்கப்பட்டது அப்படின்னா கோல்கொண்டா. ஆப்ஷன் ஏ கோல்கொண்டா. கூற்று. பாமன் ஷா மிகச் சரியாக தாக்குதல் தொடுத்து வாரங்கள் மற்றும் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியன மீதும் ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்தியிருந்தார். காரணம், இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. அப்போ கூற்றுக்காரன் இரண்டுமே சரி. சரியான விளக்கம் ஆப்ஷன் டி தான் சரியானது. மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர் பாலாஜி விஸ்வநாத். மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர். அடுத்து அக்பரின் படையெடுப்புகளை வெற்றிகளை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதலாவதா காபுல், அடுத்ததா காஷ்மீர், அடுத்ததா அகமத் நகர், கடைசியா கந்தகார். சாரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா காபூல், அடுத்ததா காஷ்மீர், அடுத்ததா கந்தகார், கடைசியாக அகமதாபாத்.
காபூல், காஷ்மீர், அடுத்ததான் கந்தகார், கடைசியாக அகமத் நகர். சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் திவானி விசாரத் என்று அழைக்கப்பட்ட நிதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். சரி. துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிட இடத்தில் இருந்தார். அதுவும் சரி. அப்போ 1, 2 இரண்டுமே சரி. ஆப்ஷன் ஜி தான் சரியானது. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளது. 1, 4 மட்டும் தான் சரியாக பொருந்தியிருக்கு. என்னன்னா ஆரியப்பட்டர், ஆரியபாத்தியம் சரி. வாக்பட்டர், அஷ்டாங்க சங்கரகா. அப்போ 1, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. மாநில தகவல் ஆணையம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. தவறானதை சுட்டிக்காட்டுக்கு அப்படின்னா 1, 4 தவறாம். 2, 3 அப்போ சரி. 2 மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறுநியமனத்திற்கு தகுதியுடையவர் அல்ல. சரி. மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும். அதுவும் சரி. அப்போ 2, 3 சரி. 1, 4 தவறு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்களை விசாரிக்க கீழ்கண்ட பட்டியலில் இருந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னா மாநில மற்றும் பொதுப்பட்டியல் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்ததான் விதி அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. 124C நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரம். 125 ஊதியங்கள். 126 இடைக்கால தலைமை நீதிபதி நியமனம். 130 உச்சநீதிமன்றத்தின் இருப்பிடம். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியானது. பின்வரும் ஆணையங்களை அதன் அமைப்பின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியானது. என்னன்னா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ராஜமன்னர் குழு, சர்க்காரி ஆணையம், பூஞ்சி ஆணையம். ஆப்ஷன் பி தான் சரியானது. அரசியலமைப்பின் எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சரும் தொடர்புடையது அல்ல அப்படின்னா விதி 165. இதுதான் மாநில முதலமைச்சர் தொடர்புடையது அல்ல. பாராளுமன்றம் என்னும் சொல் பேசு என்று பொருளடங்கிய பார்லே என்னும் டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் ஏ. இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்திய ஜனாதிபதி பேரளவில் அரசின் தலைவர். அப்போ 2 மட்டும்தான் சரியானது. 1 தவறு. நேர்முக தேர்தல் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது. அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் கேசி வேயர். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடிப்படை கடமைகளை பற்றிய கூற்றுகளை கருதுக. தவறான கூற்று என்ன அப்படின்னா 1, 4 தவறு. அப்போ 2, 3 சரி. பொது சொத்துக்களை பாதுகாத்தல், இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை பேணிக்காத்தல். இதுதான் அடிப்படை கடமை பற்றிய கூற்றுகள் சரியானது. அப்போ 1, 4 தவறானது. வரிகளை செலுத்துதலும் தேர்தலில் வாக்களித்தலும் தவறானது. இந்திய அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கினை கண்டறிக அப்படின்னா ஏ.கே. ராய் எதிர் இந்திய ஒன்றியம் 1982. அது மட்டும் தொடர்பில்லாத வழக்கு. அப்போ ஏ, பி, டி 3மே சரி. கேசவானந்த பாரதி எதிர் கேரள மாநிலம், மினர்வா மில் எதிர் இந்திய ஒன்றியம், கோலக்நாத் எதிர் பஞ்சாப் மாநிலம். இது 3மே சரியானது. சி மட்டும் தவறு. முதல் அரசமைப்பு திருத்தம் 1951 இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது அப்படின்னா விதி 15ல் 4 சேர்க்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்ததான் ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ. மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். சரி. 100% மத்திய அரசால் நிதியுதவி. அதுவும் சரி. அப்போ 1, 2 சரி. கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் சரி. அதாவது 1, 3 சரி. என்னன்னா தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி திட்டம், பிரதான் மந்திரி சகாஜ் பிஜ்லி ஹர் கர் யோஜனா. அப்போ 1, 3 சரி. ஆப்ஷன் பி தான் சரியானது. பின்வரும் எது தவறுதலாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி 2, 4 தவறாம். அப்போ 1, 3 சரி. ஆர்எல் இஜிபி ஊரக நிலமுற்றல் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், சிஎஸ்ஆர்இ மத்திய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அப்போ 1, 3 சரி. 2, 4 தவறு. தீன்தயாள் அந்தியோதயா திட்டம் உருவாக்கப்பட்டது என்னன்னா நகர்ப்புற வறுமையை குறைக்க தான் தீன்தயாள் அந்தியோதயா திட்டம் உருவாக்கப்பட்டது. ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு என்ற பொன்மொழி எதுடன் தொடர்புடையது அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியோட தொடர்புடையது. அடுத்ததாக பொறுத்துக. பின்வரும் வகையை பொறுத்து நிதி கொள்கை அப்படின்னா வரி விதிப்பு, பணவியல் கொள்கை ரொக்க இருப்பு வீதம், ஆர்பிஐ நாணய தாள்களின் வெளியீடு, கடன் கட்டுப்பாடு, கடன் விநியோகம். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான விடை.
அடுத்து முதல் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை கேட்குறாங்க. 1ம் 2ம் உண்மையா? ஆப்ஷன் பி தான் சரியானது. விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இது சிறு மாற்றங்களுடன் ஹரோடோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. முதல் 5 ஆண்டு திட்டம். அப்போ 1ம் 2ம் சரி. கீழ்கணோற்றில் காலவரிசைப்படுத்துக. முதலாவதா மித்திரமேளா, அடுத்ததா அனுசீலன் சமிதி, அடுத்ததா இந்திய தன்னாட்சி கழகம், இந்துஸ்தான் கதர். அப்போ 1, 2, 3, 4 சரியாக பொருத்தம் வரிசையாக தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்ததா 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புது கொண்டது. ஏனெனில் அனைத்துமே சரியானது கொடுத்துருக்காங்க. என்னன்னா இது இருதேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பிரிட்டிஷ் அரசால் திணிக்கப்பட்டது மற்றும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியற்றது. அவர்கள் பேரளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர். அப்போ இது அனைத்துமே சரியானது. பின்வரும் கூற்றுகளை காலவரிசைப்பட சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியானது. முதலாவதா காந்திருவின் ஒப்பந்தம், அடுத்து வகுப்புவாத இடஒதுக்கீடு, அடுத்து இந்திய அரசின் சட்டம் 1935, அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு. அப்போ என்ன சரியான ஒன்று? சி. 2, 3, 1, 4. பின்வருவற்றில் தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய அங்கமாக நிரூபிக்கப்பட்டது என்ன அப்படின்னா பிரம்மஞான சபை. ஆனால் வந்து இங்கிலீஷில் தியாசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, தமிழில் பிரம்மஞான சபைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் தேசிய குடிமைப் பணியாளர்கள் தினம் என்று அழைக்கப்படுவது ஏப்ரல் 21. தேசிய குடிமைப் பணியாளர்கள் தினம் ஏப்ரல் 21 தான் சரி. ஆப்ஷன் டி. முதலாக ஜனகணமன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது அப்படின்னா 1911 கல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டது. 1911 கல்கத்தா மாநாடு. அடுத்ததா பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? தவறான பொருத்தம் என்னன்னா சாவித்திரிபாய் பூலே இந்திய ஊழியர் சங்கம், அது மட்டும்தான் தவறானது. தாதாபாய் நவரோஜி கிழக்கிந்திய சங்கம், சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய சங்கம், ஏஓஹியும் இந்திய தேசிய காங்கிரஸ். அப்போ 3மே சரி. சாவித்திரிபாய் பூலே இந்திய ஊழியர் சங்கம் மட்டும்தான் தவறானது.